வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்தால் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணனோட பேச்சையும் தட்டவும் முடியல. இப்போ நம்ம வாழ்க்கையும் ஒரு பக்கம் கேள்விக்குறியில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, நாம் அண்ணனோட பேச்சை கேட்டு அரவிந்தை கல்யாணம் பண்ணி அரவிந்துக்கு மோசம் பண்ணுறதா, இல்லை அரவிந்த மாதிரி ஒரு நல்லவனை ஏமாத்துறது தப்புன்னு சொல்லிட்டு அரவிந்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு அண்ணனுக்கு துரோகம் பண்ணுறதா எனக்கு ஒன்றும் புரியலே. ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் வெண்பா, இந்த மாதிரி நம்ம சுற்றி இத்தனை போராட்டங்கள், இத்தனை போர், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே எப்படி நம்ம தக்க வச்சுக்க போகிறோம், நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இழந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் பல பயத்தில் ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் திக்கு திணறி போய் இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் இன்னும் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பக்கம் கடந்து போகல. எல்லா பிரச்சனையும் இனிமேல் தான் வரப்போகுது, எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் எல்லாரும் ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விடவும் முடியாமல் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கால, அவர் ஒரு பக்கம் வீட்டில் உட்காந்து குமுறி குமுறி அழுதுன்னு இருக்கா. போய் இவகிட்டையெல்லாம் நிஷா இவெல்லாம் நம்மளை இந்த மாதிரி பேச ஆளாக்கிட்டாலே. ஏன் வெண்பா, உனக்கு நான் என்ன குறை வச்சேன், உனக்கு இதான் நான் குறை வச்சுக்கிறேன்னு அந்த அப்பா சொல்லு பார்க்கலாம். வாழ்க்கையில் உனக்கு பிடிச்சது எல்லாமே நான் உனக்காக பார்த்து பண்ணுறேன். ஆனால் இந்த அப்பாவோட ஆசை எதுவுமே உன்னால் நிறைவேற்ற முடியலை. இந்த அப்பாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி விஷயம் தான் நீ செஞ்சுன்னு இருக்கல. நான் என்னப்பா பண்ணேன், என் பாட்டுக்கு நான் இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் மல்லி அம்மா வந்தாங்க. மல்லி அம்மான்ற ஒரு உறவை தாண்டி அதுக்கு மேலே என் மேலே பாசம் காட்டினாங்க. என்னால் அவங்கள மறக்கவும் முடியல, வெறுக்கவும் முடியல. நான் என்ன பண்ணட்டும், நான் சின்ன பொண்ணுப்பா, எனக்கு என்ன தெரியும், எனக்கும் ஏக்கம், பாசம், துக்கம், துயரம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காதா? அது மாதிரி தான் நான் எனக்கு ஒரு அம்மா வேணும்னு ஆசைப்பட்டேன். அம்மா கிடைச்சாங்க. அந்த அம்மாவை தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் செஞ்ச ஒரு சிறு பிள்ளையினால வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன மன்னிச்சிடமா. அவங்களா வீட்டை விட்டு போகல, என்னால் தான் வீட்டை விட்டு போனாங்க. நீ இந்த மாதிரி சொல்கிற போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அம்மா, அந்த பாவி. உன்னை எப்படியாவது அம்மான்ற ஒரு வார்த்தையை வெறுக்க வைக்கணும். அம்மான்றவங்களே எனக்கு வேணாம், எனக்கு அப்பா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வளரணும்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ அம்மா வேணும்னு கேட்டு அடம்பிடிச்சதுனால தான் மல்லியவே நான் 1 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் வந்தாங்க. அவங்க கான்ட்ராக்டை முடிச்சுட்டு மன வேதனையோடு தான் போனாங்க. உன்னை பிரிய முடியாமல் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, வேதனையில் குமுறி அழுந்துன்னு தான் போனாங்க. என்ன பண்ணுறதுமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனத்தை நம்பி நாம் யோசிச்சு யூஸும் இல்லை. அதனால் முடிஞ்சு போனத்தை விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் யோசிக்க ஆரம்பித்தோம். சரி, அது போல் தான் இங்கேயும் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்குது. சரி, நடக்கட்டும், எவ்வளவோ நடந்துருச்சு. இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்னடா இருக்குது? வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு போனால் தான் வாழ்க்கை ஒரு பக்கம் ஜம்முன்னு கும்முன்னு இருக்கும் அப்படின்றது தான் ஒரு உதாரணமாக இப்போதைக்கு போயின்னு இருக்குது. சரி, பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வர காத்துன்னு இருக்குது. எல்லாத்தையும் எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே அழுகையோடையும் கண்ணீரோடையும் இந்த சீரியல் போயின்னு இருக்குது. இந்த சீரியலுக்கு நடுவில் நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்து ஒப்பாரி வச்சுன்னு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியும், அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை நின்று. சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதையும் பார்க்க மாட்டோம்லா, அடித்து தூள் கல்பம் ஒரு பக்கம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும்.